போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பார்க்க போறாங்க. சோ அற்புதமான ப்ராடக்ட். நீங்க பென் பேப்பர் எடுத்து நீங்க அந்த சொல்றதெல்லாம் எழுதிட்டே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து ஒரு வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் சொல்றாங்க. வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்னா தமிழ்ல என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ப்ராடக்ட் சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாங்க, இந்த ப்ராடக்ட நம்ம எல்லாருக்கும் 10 வயசுக்கு மேற்பட்ட யாருக்குனாலும் கொடுக்கலாம். அவங்க எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு நோய் இருந்தாலும் சரி, நோய் இல்லாம ஹெல்த்தியா இருந்தாலும் சரி, மக்கள் அனைவரும் பாரபட்சம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவா தான் இருக்கும். சரியா? சோ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 2 கேப்சூல்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி தாராளமா நம்ம பாக்குற எல்லாத்தையும் எல்லாருக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடுல 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகை கூட, அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ங்க. அப்படின்னு வரும்போது நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு 2 பாக்ஸ் கொடுக்கலாம். சோ ஒரு பாக்ஸ்ல வந்து நமக்கு 30 கேப்சூல்ஸ் இருக்கும். சோ ஒரு நாளைக்கு 2 நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு நம்ம 2 பாக்ஸஸ் கொடுக்கலாம். அப்ப பாத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி குவிஞ்சிருக்கு. ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணாம இருக்கோம். நம்ம இன்னும் விழிப்புணர்ச்சி தெரிஞ்சு நம்ம எடுத்து செல்லாம இருக்கும் மக்கள் கிட்ட அப்படிதான் சொல்லுமே தவிர அதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் ஏராளமா எக்கச்சக்கமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்குங்க. வாங்க நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் ஏன் அப்படி சார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ் சார். Yes. So as I said that omega 3 is a miraculous element. Now why this is a miraculous element? Because at any stage of life, right, whatever be the age after 10, or if you are a male or you're female, at any stage of life and at any state of health, as she said, ma'am said that, you know, whether you are healthy, whether you are not healthy, whether you are on medicine, at any point of time, about 10 years of age, each and everybody requires omega 3 and it is a very essential and beneficial. Now, the terminology which I used, essential and beneficial, as we move forward, we'll define you why this product is essential and beneficial to each and everyone, right? And omega 3 is an essential fatty acid, which is essential for life. Just imagine, this is a product which is absolutely essential for life. So those people who are not taking it, or those people who are lacking omega 3 in their body, their life is going to be in danger. That's the simplest way to explain a person. Simple, right? So this is what you need to understand. This is a very good fat, and that's the reason why we say omega 3 is a good fat, and that cannot be replaced by any other nutrient in our body. If you say that, okay, I'll adjust with vitamin, some other vitamin or mineral. No, omega 3 is only required. It is an antioxidant, one of the best antioxidants which you can come across. And as we move forward, I will tell you in detail what omega 3 is all about. And once you understand that, I'm damn very sure that if you are still not taken omega 3, today, as the program ends, you are going to take NutriCharge Veg Omega. If you are not taken the food also, you will forget taking that, but you will take omega 3. Yes, ma'am. Yes, sir. So நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா பத்தி பார்க்க போறாங்க. ஒமேகா 3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஒமேகா 3 அப்படிங்கிறது ஒரு வகையான சத்து. இட்ஸ் எ மிராக்குலஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அற்புதமான ஒரு சத்து உடம்புல. சரியா? அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா காலகட்டத்துக்கும் தேவையான சத்து ஒமேகா 3 அப்படின்னு சொல்றாங்க. வயசான காலகட்டத்துக்கும் சரி, நீங்க இளமையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்துக்கும் ஒமேகா 3 தேவை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ அப்ப நீங்க எந்த காலகட்டத்துல இருந்தாலும், உங்க வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருந்தாலும், நீங்க எந்த ஒரு ஹெல்த்ல இருந்தாலும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், சரி, வெஜ் ஒமேகா 3 கண்டிப்பான முறையில் தேவை. இல்ல கொஞ்சம் எனக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னாலும் ஒமேகா 3 தேவை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு சத்து வந்து ரொம்ப முக்கியம், மிகவும் அவசியம். அதனால அடையக்கூடிய நன்மைகள் நிறைய அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப என்னது ஒமேகா 3 அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட்ங்க. ஃபேட்டி ஆசிட்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எசென்ஷியல், உங்க உடம்புக்கு மிகவும் தேவையான ஒரு கொழுப்பு சத்து அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கொழுப்பு சத்துல நமக்கு நிறைய வகை உண்டு.
உங்க உடம்புக்கு கொழுப்பு சத்தும் மிக அவசியம். அதாவது ஃபேட்டி ஆசிடும் தேவை நம்ம உடம்புக்கு, சரியா? அப்படி வரும் பார்க்கும்போது ஒமேகா 3 அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வாழ்நாள்ல எந்த காலகட்டத்துல இருந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார், அப்படிப்பட்ட ஒமேகா 3 வந்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இத ஒமேகா 3 எனக்கு இப்ப நாங்க உங்க உடம்புல இல்லன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒமேகா 3 என்கிட்ட இல்ல, ஆனா வேற புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வேற எல்லா சத்துக்களும் சாப்பாடு மூலியமாகவும் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு மூலியமாவோ உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒமேகா 3 ஈடுபடுத்த முடியாது, சரியா? அப்ப ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து உங்க உடம்புக்கு தேவை. தினந்தோறும் நீங்க எடுத்துக்கிற வேணும், உங்க உடம்புக்கு தேவை. அந்த சத்தை வேற ஏதாச்சும் சாப்பிட்டு வேற ஏதாச்சும் சத்து மூலியமா ஈடுபடுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒமேகா 3க்கு நிகர் ஒமேகா 3 தான் நீங்க வைக்க முடியும். வேற எந்த ஒரு சத்தும் பேலன்ஸ் ஆகாது. எஸ் சார். Yeah. Now this is a very important slide which you need to understand. Once you understand this, half of the job is over, right? Now look at this. Omega 3 is an integral part of our cell membrane. The first thing you need to understand that the basic unit of our body is cell. Okay. For example, you have built a house, right? What is the basic unit there? Either brick or stone, right? So brick or stone, you attach one by one by layer. That's how the room becomes, that the house becomes, then all those things becomes, right? So the basic unit of a building is brick or stone. Similarly, the basic unit of our body is cell. A group of cell comprises of tissue. A group of tissue comprises of organ. And a group of organ comprises organ system. So whether you take organ system, organ, tissue, everything is made up of cell. And without cell, no human body is there, right? So what is that is you need to understand here is, if the healthy cells are there, you will look much younger, you will have better health. If the cells are not healthy, you look very old than your age. You may be 30 but look like 50. But if your cells are very healthy, you may be 30, you look like 20, right? That's the difference. So that is one thing. And even the cells are degenerating, the cells are not healthy, you may get dreaded diseases to an extent like cancer. Because cancer is a disease which happens because of the unhealthiness of the body cells. If the cells are healthy, you can absolutely live free, that you are not going to get all types of diseases. Now, cell has got a membrane, which is known as the compound wall or a gate, right? And what this cell membrane do? It is just a compound wall. It is not allowing all those things to get in, right? The integral part, the very important in part of cell membrane is omega 3. So if omega 3 is more, the flexible and very strong. And what will happen when it is flexible? It will only allow the good nutrient to get into the cell. It will stop all the harmful toxins from getting entry into the cell. Now what will happen? When all the toxins are blocked from entering into the cell and all the good nutrients are absorbed by the cell, your cell will remain healthy. The cell will remain healthy. And there is a lifespan for cell. So when that healthy cell's lifespan over, another healthy cell comes over there. So the cells which you can see on your body, the face and all, it is not the same when you were born. It changes after a period of time, right? So now, because these cells, as I told, are joined together. For example, you can see over here, this balls-like structure, right? Orange ball and yellow ball. So this orange ball are those phospholipids or we get cells which contains omega-3 fatty acid. And the yellow one is those which is lacking omega-3 fatty acid. Now, this is the way how the cells are embedded in our body, right? Closely packed. But they are closely packed, but they don't have any relationship whatsoever with the other cell. All cells are separate, but they are very close. They don't touch each other. But if the cell membrane or the cell becomes unhealthy or gets degenerated, all the cells start to multiply like anything. So what will happen? Instead of one cell going and coming, a group of cell will multiply and will start moving out. And when the group of cell happens, that is called cutting. What is the cutting, madam? Cutting, sir. Cutting. That is called the tumor, right? And the tumor is the tumor. And if the tumor is also not taken care of, that leads to cancer.
So what is the understanding from this you have got? That your body cell should have adequate amount of omega-3. And if omega-3 is not there, it will be full of omega-6. And what omega-6 will do? It will make the cell membrane very hard and rigid. So what will have? It will crack and all the things will enter without any blockage. So omega-3 is very integral part of cell membrane, and the cell membrane is just like a gatekeeper which only allows good people to come and not allow any other bad people to enter. If you understand this, half the job is over. Yes, ma'am. Yes, sir. So omega-3 அப்படிங்கிற சத்து உங்க உடம்புக்கு எவ்வளவு முக்கியம், omega-3னா என்ன, உங்க உடம்புல அது எப்படி செயல்படுது, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வந்து மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு நம்ம ஈஸியா புரிய வச்சிடலாம். சரியா? அப்ப உங்களுக்கு omega-3னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். omega-3 அப்படிங்கிறது ஒரு சத்து. சரியா? அது நம்ம வாழ்க்கையில வாழ்நாள மனிதனுக்கு எந்த ஒரு காலகட்டத்துல இருந்தாலும் எப்பேற்பட்ட உடல்நிலையில இருந்தாலும் மிக 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 அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம உடம்பே கோடிக்கணக்கான செல்ஸ்ல ஆனது, அப்படித்தானே? சோ எல்லாமே செல்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பா சேர்ந்துதான் டிஷ்யூவா சேருது. அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்புகள் ஆகுது. அப்ப தனித்தனியா இருக்கிற ஒவ்வொரு செல்லும் நமக்கு மிக 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 அவசியம். சரியா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த செல்ல ஒவ்வொரு செல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒவ்வொரு செல்லும் செல் மெம்பரைன் இருக்கும். செல் மெம்பரைன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, தமிழ்ல வந்து கரெக்டா சொல்லணும்னா செல் மெம்பரைனுக்கு வந்து செல் ஜவ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு செல்லும் அந்த ஒரு செல் மெம்பரைனால உங்களுக்கு மூடி இருக்கு, தற்காலிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, இப்ப எப்படி நம்ம ரூம் வந்து சுவரால இருக்கும், பிரிக்ஸால ஃபுல்லா கெட்டி ப்ரொடக்டிவா இருக்குமோ, அதே மாதிரி ஒவ்வொரு செல்லையும் அந்த அவுட்டர் லேயர் செல் மெம்பரைன் இருக்கும். அப்ப ஒவ்வொரு செல்குள்ளேயும் omega-3 சத்து நிறைஞ்சிருக்கும். அப்ப பாத்துக்கோங்க, உங்க உடம்பு ஃபுல்லா செல்லால ஆயிருக்கு. அந்த செல் வந்து செல் மெம்பரைனால ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. அந்த செல் மெம்பரைனுக்குள்ள omega-3 அப்படிங்கிற சத்து எல்லா செல்லிலும் இருக்கணும். சரியா? இப்ப காட்டிருக்காங்க இல்லையா, எல்லோ கலர் ரெட் கலர் பால்ஸா இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒவ்வொரு செல்ஸால் ஆனதான் நம்ம உடம்பு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, omega-3 சத்து நிறைஞ்ச செல்ஸா இருந்துச்சுன்னா, இங்க காட்டிருக்கிறது ரெட் கலர்ல காட்டிருக்காங்க இல்லையா, அந்த செல்ஸ்ல எல்லாம் omega-3 சத்து நிறைஞ்சு இருக்கு. எல்லோ கலர்ல omega-3 சத்து வந்து இல்ல. அப்ப ரெட் கலர் செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் வெளியே இருந்து ஏதோ ஒரு பாதிப்பு உங்கள் காத்து மூலியமாவோ இல்லாட்டி ஏதோ ஒண்ணு உங்க உடம்ப தாக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்க உடம்புல omega-3 சத்து நிறைஞ்சு இருந்துச்சுன்னா, அந்த செல் ரொம்ப பிளெக்சிபிளா இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும்னா அந்த கிருமியை வந்து உள்ள விடாம தடுத்து நிறுத்தும். இதுவே உங்க உடம்புல omega-3 சத்து இல்லைன்னா அந்த செல் என்ன ஆகும்னா, அந்த தடுத்து நிறுத்துற தன்மை தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த செல்லுக்குள்ள omega-3 சத்து அப்படிங்கிறது இல்ல. அப்ப எதன் ஒரு கெட்ட கிருமிய கூட உங்க உடம்பு என்ன பண்ணிடும்னா ஈஸியா அப்சர்வ் பண்ணி உள்ள விட்டுருது, தடுத்து நிறுத்தாம. அதோட செயல் பண்ற தன்மையை வந்து செய்யாம உள்ள விட்டுருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, omega-3 சத்து எவ்வளவு முக்கியம், ஒவ்வொரு செல்லுக்கும் முக்கியம். உங்க கண்ணுக்கு தேவை, மூக்கு தேவை, வாய்க்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லல, உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்ஸால் ஆனது. அந்த செல்ஸ் எப்படி பொதுவா உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த செல்ஸ் எல்லாமே உதிர்ந்து இதுல அதுக்கப்புறம் புது செல்ஸ் வரும், அப்படித்தானே? இது பேரு செல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது டெட் செல்ஸ் எல்லாம் நமக்கு இதாக்கி திரும்ப நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், புதுசா செல்ஸ். இதெல்லாம் கரெக்டா நடந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா கரெக்டா எல்லா ஊருக்கும் அதோட வேலையை செய்யும். எப்ப அந்த செல் சைக்கிள் நடக்கலையோ, அதாவது புது செல் வந்து உருவாகணும், ஒண்ணு சாகணும், அந்த நேரத்துல புது செல் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கணும், அதுல சத்து நிறைஞ்சிருக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருந்தாதான் உங்க உடம்பு கரெக்டா இருக்கும். அப்ப அந்த செல் உற்பத்தி புதுசா நடக்கல அப்படிங்கிற போதுதான் அந்த கெட்ட செல்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேன்சர் செல்ஸா மாறுது. சரியா? நம்ம கேன்சர் அப்படிங்கிறது இப்ப என்னமோ எல்லாரும் வீட்லயும் யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கேன்சர் எங்க கேள்விப்பட்டாலும் இருக்கு. ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்குரிய காரணம் இதுதாங்க. அந்த கெட்டதை நம்மளுக்கு வந்து உங்க உடம்பு வெளியே ஏத்திட்டு புது செல் ஃபார்ம் ஆகி ரீஜெனரேட் ஆகி அந்த பிளட் எல்லாம் சர்க்குலேட் எல்லா இடத்துக்கும் ஆகிட்டே இருக்கணும். எப்போ உங்க உடம்பு அந்த செல்ல வந்து செத்து போக தெரிஞ்சு புது செல் உருவாக்க தெரியாம அதை அப்படியே தேக்கி வச்சு ஒரு இடத்துல வருதோ, ஒரு கட்டி மாதிரி உள்ளேயோ வெளியேயோ அது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறது தான் நம்ம கேன்சர் செல்ஸ் சொல்லுவோம். அப்ப பேசிக் இந்த கேன்சர் வர்றதுக்கு பேசிக்கே நம்மளுக்கு காரணம் என்னன்னா, உங்க உடம்புல omega-3 அப்படிங்கிற சத்து இல்லாததுதான்.
சரியா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில வந்து இந்த சத்து இதை பத்தி நமக்கு தெரியாம இருக்கும் யாருமே. எவ்வளவு ஒரு தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ் சார். Yes. Now, as I said, the cell membranes are the gatekeeper of the cell, and these gatekeepers, they admit only healthy nutrients and barring all the damaging substances, which is very clear. Now, this is a very important thing, which each and everybody who is here should listen this, understand this, and promote this, and go and tell to each and everyone whom they know. That is, even 1% decrease in omega-3 in your body can cause hell lot of a problem in your body. It will cause tiredness. It will cause continual low energy level. It will have aching muscles and joints. It make your muscles ache. It make your joints ache, and you will feel down completely. That means you will become absolutely lethargic, and you will not feel like doing anything. And it is just like that. You are absolutely unhealthy, and that happens when 1% of omega-3 is lacking in your body. Just imagine. If 1% reduction can cause this, you can understand what sorts of problem this can give you if the percentage goes up. And believe me, the study report says that in India, there are 90% of the people who have got 55% less omega-3 in their body. Just imagine. We are talking about 1%, and here 55% we are talking. And that is 90%. So you need to understand this very carefully. And after that, we'll move on. Yes. Yes, sir. So நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப செல் உடம்பெல்லாம் செல்ஸால இருக்கு அப்படின்னா உங்க செல் மெம்பரைன் என்ன பண்ணிருக்கணும்னா செல்ல ப்ரொடெக்ட் பண்ணி செல் மெம்பரைன் அவுட்டர் லேயரா இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும், கேட் கீப்பரா செயல்படணும். கேட் கீப்பர்னா தமிழ்ல என்னதுன்னா நுழைவாயில் காப்பாக்கனா உங்க இது வந்து செயல்படணும் ஒவ்வொரு செல்லுமே. அப்ப கெட்ட கிருமிகள் ஏதோ ஒண்ணு உங்களை தாக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க குடிக்கிற சாப்பாடுல இருக்கட்டும், நீங்க சாப்பிடுற காத்துல இருந்து கிருமிகள் வரட்டும், ஏதோ ஒரு வகையில உங்க உடம்புக்குள்ள கிருமி வந்து உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த செல் மெம்பரைன் வந்து உங்களை தற்காத்து கொள்ளணும், இல்ல வெளியே உள்ள விடாம பாதுகாத்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்பதான் அது சரியான வேலையை பாக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்படி உங்க செல் மெம்பரைன் பாதுகாக்கிறதுக்கு அந்த omega-3 அப்படிங்கிற சத்து அவசியம். சரி, என் உடம்புல omega-3 சத்து இருக்கா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இல்லையா. அது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல omega-3 அப்படிங்கிற சத்து 1% கம்மியாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். பாத்துக்கோங்க, 1% கம்மியானா கூட உடனே அது சிம்டம்ஸ காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன் உங்க உடம்பு வந்து ஒரு சிம்டம்ஸ வெளியே காட்டுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு குட்டி குட்டியா காட்டி தான் நம்ம உடம்புக்கு நமக்கு புரிய வைக்கும். அது வந்து உள்ள இருந்து பேச முடியாது இல்லையா, உள்ளுறுப்புகள் எல்லாம் வெளியே நமக்கு பேச தெரியாது. அது அப்ப ஏதாச்சும் லைட்டா வெளியே செஞ்சு காட்டும். இது மாதிரி உடம்புக்கு செய்யுதுன்னா நம்ம அதை புரிஞ்சு ஓகே இதனாலதான் என் உடம்பு ஏதோ செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக தான் குட்டி குட்டி சிம்டம்ஸ் தெரியுது. சரியா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க ஸ்கின் கலர் மாறுறதா இருக்கட்டும், முடி கொட்டுற பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வலி இருக்கட்டும், அது மாதிரி எந்த ஒரு இதுனா குட்டி குட்டி சிம்டம்ஸ் உடம்பு காட்டும். அது மாதிரி omega-3 அப்படிங்கிற சத்து உடம்புல குறையும் போது 1% குறையும் போது அதுக்கு சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிச்சிருதுங்க. என்ன மாதிரி சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது காரணம் என்ன சொல்றேன்னா சோம்பல், டயர்ட்னஸ். உங்களுக்கு திடீர்னு என்னன்னே தெரியாது, நல்லாதான் சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது நம்ம எல்லாருமே வாழ்நாள கடந்து வந்திருக்கும், ஒரு சோம்பல், ஒரு வகையான சோம்பல் இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சல் தன்மை இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க உடம்புல omega-3 சத்து இல்ல அப்படின்னு அர்த்தம். அது போக உங்களுக்கு கண்டினியூஸா எனர்ஜி லெவல் டிராப் ஆகும். அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தே உங்களுக்கு இருக்காது. நல்லா சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா உங்க இதுல சாப்பாட்டுல அந்த omega-3 சத்து இல்லைன்னா நீங்க ஃபுல்லா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா ரொம்ப சோம்பலா ஃபீல் பண்ணுவீங்க. அது போக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து இருக்காது. சோ இப்ப நாங்க சொல்றதெல்லாம் நீங்க எப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒருத்தங்கிட்ட பேசும்போது, ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க எப்பவுமே ஒரு கொஞ்சம் சோம்பலா ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க, இது மாதிரி omega-3 சத்து தேவை, உங்க உடம்புல இல்லாதனாலதான் எங்களுக்கு பாக்குறதுக்கு நீங்க எப்பவுமே அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை நீங்க கொடுக்கலாம். Now, how is omega-3 beneficial for us? Now we have talked about omega and what all it does for you. Now we need to understand how it is beneficial for us. Now I request each and everyone to write every point which we are going to tell you, because if you start writing and it is there in your notebook, you will realize that this much of good thing this small capsule can do to your life. Right? Now what is that? First thing is
Omega-3 helps in keeping the heart healthy. And now you understand, my dear friends, that how many people are suffering from heart disease, how many medicines they are taking regularly, regular checkup, regular medicine, regular visit to doctor, regular visit to hospital, regular laying down in the hospital, admitting. So just imagine. And after doing all these things, whether they have escaped from that, I hardly feel no. So now this particular product, omega-3, helps in keeping the heart healthy. And the newest study says that if a person is taking omega-3 capsules twice daily, the chance of getting the heart disease reduces by 50%. A very huge number, my dear friends. 50% of chances are gone that you are going to get heart disease if you take omega-3 twice daily. So this is number one, right? Number two, omega-3 helps in reducing bad cholesterol. Now we know that many of the people are suffering from cholesterol. They are taking medicines for that. People have cholesterol, heart problem, and diabetes. All these things, and they also got pressure. So for 4 diseases, they are taking this much of medicine, and still they are not able to come out of that. So now, when you take omega-3 continuously, it reduces the bad cholesterol. Not only that, it also removes the triglycerides from your nerves and vessels, right? Now look at this. This is a blood vessel. The upper picture shows that the blood vessel is absolutely healthy, and so the blood is moving out very nicely. The blood flow is absolutely superb. Now in the second one, the triglycerides have added, the fat deposition happening. So what actually happened? The lumen of this particular vessel or the blood vessel has narrowed. So when it is narrowed, the blood flow has hampered. So blood is not flowing very frequently or fluently from one end to the other end. So this causes pressure, and this leads to blood pressure, and that leads to heart disease. So when you take omega-3 capsules twice daily, your bad cholesterol is removed, your triglycerides are removed. And when the triglycerides are removed, this type of plaque, a concrete plaque-like structure, which is depositing in the blood vessel, that will be removed. And if that is not removed, what will happen is this becomes rigid. The flexibility goes off. And when the flexibility goes off, it gives immense pressure to the heart. The pressure to the heart will increase. And when you take this omega-3, all these things goes off. And in the end, the inflammation which happens to the blood vessels, which can lead to the bursting of the blood vessel, that will also be stopped by taking omega-3. So first we'll talk about this, then we'll move forward. Yes, ma'am. Yes, sir. So இப்படிப்பட்ட omega-3 என்னென்ன உங்க உடம்புக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் omega-3 அப்படிங்கிறது எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த உறுப்புக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இதயத்துக்கு தாங்க ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ ஹார்ட், சரியா? இதயம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சு சொல்லலாம், சரியா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்ல, உங்க போன்ல நீங்க omega-3 அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கூகுள்ல என்ன காட்டும்னா prevent heart attack அப்படின்னு சொல்லி தான் சர்ச்சே நமக்கு வரும். அவ்வளோ omega-3 வந்து உங்க இருதயத்தை வந்து அப்படி பாதுகாக்குங்க. அது எப்படி பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். omega-3 அப்படிங்கிற சத்து என்ன பண்ணும்னா பேட் கொலஸ்ட்ரால குறைக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து நிரூபிச்சுக்கிறாங்க, சரியா? எப்படி பேட் கொலஸ்ட்ரால்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல நல்ல கொழுப்பும் இருக்கும், கெட்ட கொழுப்பும் இருக்கும், சரியா? எப்படி நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவையில்லாத கொழுப்பு நம்ம உடம்புல வந்து இந்த தொப்பை, கை கீழே தொங்குறது, அந்த தொடை ரொம்ப பெருசா இருக்கிறது, முகத்துல அங்கங்க இருக்கு இல்லையா, இது எல்லாமே கெட்ட கொழுப்பு. நமக்கு வெளியும் இருக்கு, உள்ளுறுப்புகளையும் நமக்கு இருக்கும். இது மாதிரி கெட்ட கொழுப்பு உங்க உடம்புக்குள்ள இருக்கிறத omega-3 அப்படிங்கிற சத்து நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா நாளடைவுல கரைக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சார். இதுதான் ட்ரைகிளிசரைட். ட்ரைகிளிசரைட் அப்படிங்கிறது வந்து கெட்ட கொழுப்பு. இது உங்க உடம்புல, நம்ம உடம்பெல்லாம் ரத்தத்துல தானே, உடம்பு ஃபுல்லா ரத்தம் கீழே போயிட்டு மேல திரும்ப ரத்தம் வருது இல்லையா? எல்லா உறுப்புகளும் ரத்தம் போனாதான் அந்த உறுப்பு வந்து செயல்படும். அப்படி ரத்தம் போறக்கூடிய வந்து ஃப்ரீயா இருக்கணுங்க. ஒரு அடைப்பும் இல்லாம இருந்துச்சுன்னா ரத்தம் தன்னால போய்கிட்டே இருக்கும், வேலை நடந்துகிட்டே இருக்கு. எப்ப அந்த உள்ள போடக்கூடிய அந்த ஒரு ரத்த குழாயில அந்த ஒரு பிளட் வெசல்ஸ்ல வந்து கொழுப்பு படியுதோ, அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் படியுதோ, இங்கிட்டு போகக்கூடிய ரத்தம் போறக்கூடிய பாதையில செல் போக முடியாம கஷ்டப்படுது, இந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி, சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த குட்டி டியூபுக்குள்ள நமக்கு அந்த
கொழுப்பு வந்து படிஞ்சு இப்படி அடைச்சு போய் இருக்குங்க. அப்ப என்ன ஆகும்? உள்ள போகக்கூடிய ரத்தமே உங்களுக்கு போக முடியாம என்ன பண்ணுதுன்னா கஷ்டப்படுது. இதுதான் மெயின் காரணம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குரிய காரணம். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இது மாதிரி நிறைய உங்களுக்கு பெரிய பெரிய லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வரக்கூடிய காரணம் உங்க உடம்புல அங்கங்க கொழுப்பு வந்து படிஞ்சு ரத்தம் போக முடியாம தடுத்து நிறுத்துது. சரியா? நம்ம ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மாதிரி படிஞ்சிருக்கிற கொழுப்பை எல்லாத்தையும் உங்க உடம்புல ஒமேகா 3 சத்து நீங்க வெளியேறது சாப்பிட 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 உள்ள இருக்கிற கொழுப்பை எல்லாத்தையும் அது என்ன பண்ணுதுன்னா, இத வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு அழகா போட்டிருப்பாங்க, புரியும். ஒமேகா 3ங்கிற சத்து மிக மிக ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் அப்ப நீங்க எடுத்துக்கிட்டே வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ட மாத்திட்டு ஒமேகா 3 எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அடிச்சு சொல்லலாம் உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஸ்ட்ரோக்கோ வரவே வராது. ஏன்னா நீங்க சாப்பாடுல அந்த இவ்வளவு நாள் நான் கெட்ட கொழுப்பு சாப்பிட்டிருக்கேன்னு சொன்னாலும் அதை கரைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த ஒமேகா 3க்கு இருக்கு. எஸ் சார். Now, as I said, that the inflammation and the deposition in the vessels leads to the increase in blood pressure, right? So that is what. So when you take omega 3, it will reduce the high blood pressure. Otherwise, the blood pressure will be very high. And it also reduces, that is, taking omega 3 twice daily, reduces the structural weakening of heart due to age. And that's the reason why what actually happens is, when you were young, you need to run a lot of distance, right? But when you are old, you may not be able to, forget about running, you may not be able to walk that much because of the heart structural weakening. So when the heart has become weak, you may not be able to perform the way you need to perform, right? So when you take omega 3 continuously, the structural weakening of the heart, which happens due to the age, also reduces. Now, this very, very important one, omega 3 reduces the risk of sudden heart attack. You must have come across people whom you met in the night, and tomorrow and the next day morning, you get a call that that person is wrong. He died in the sleep. Sudden heart attack. Or the person, we are all standing together, suddenly one person collapses and dies. The risk of sudden heart attack, this is called the sudden heart attack, right? That can also be reduced by taking omega 3. Now, omega 3 may be useful in preventing second heart attack. That means if a heart attack has happened to a person, he is very much prone to have the second heart attack very soon, right? Because once it has happened, the second will come very close. Now, if you meet a person who has already had an heart attack and you start giving him omega 3 twice daily, what will happen? It will prevent the chances of the second heart attack. Now you are saving a life of a person. That person will treat you as a god. Go and promote, my dear friends, to each and everyone whom you meet. The earnings, the pin, that will definitely come. But you will get in the good books and good thought of the people around. They will bless you for life. Right? And next, it keeps the joints healthy. Most of the people are suffering from this, and that is also taken care by the omega 3. So when the joints are healthy, it increases the flexibility and agility of the joints. So you can flex, you can do whatever you want with the joints. So that is what actually it meant here, right? We'll come back after. சோ அப்படிப்பட்ட ஒமேகா 3 அப்படி சத்து இல்லாம போறது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் வந்து விழுதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல அந்த உள்ள போற குழாயில எல்லாத்தையும் கொழுப்பு படிஞ்சிருக்கு. அப்ப கொழுப்பு படிஞ்சிருச்சுன்னா உள்ள ரத்தம் போறதே கஷ்டப்படுது. உள்ள ரத்தம் போறது கஷ்டப்படுதுன்னா உங்க ஹார்ட் வந்து அதுக்கு ஏத்தாப்புல ரத்தத்தை உள்ள பம்ப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பம்ப் பண்ண வைக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிளட் பிரஷர் உங்க உடம்புல கூடுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குங்க. சோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில இருந்து இன்னொரு பிரச்சனைக்கு தொடர்பு இருக்கும். சரியா? அப்ப ஒமேகா 3 சத்து இல்லாதனால அந்த கொழுப்பு படிஞ்சிருக்கிறனால உங்க உடம்புல என்ன ஆகும்னா ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்குது. எப்ப ஒமேகா 3 இல்லைன்னா, அப்படி இல்லாத போது உங்களுக்கு அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கிறனால உங்க உடம்புல ஹை பிளட் பிரஷர் வரும். சரியா? அப்ப ஒமேகா 3 தான் என்ன பண்ணுன்னா இது எல்லாத்தையும் கம்மி பண்ணுது. அது போக எதை உங்களுக்கு ஒமேகா 3 சத்து நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி உள்ளுறுப்புகள் எல்லாம் வயசாகிக்கிட்டே தான் வரும். சரியா? அப்ப வயசாகும் போது அந்த ஹார்ட் வந்து இருதயம் வந்து பலவீனமாகிறது. ஏன் என்ன பண்ணும்னா ஒமேகா 3 வந்து சத்து தடுத்து நிறுத்துதுங்க. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு ஒரு நன்மையை பண்ணுது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் சார்.
அது போக உங்களுக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குரிய ரிஸ்கையும் தடுத்து நிறுத்துதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க நம்ம இத சம்பாதிக்கிறதா நம்மளோட எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா சம்பாதிக்கிறது காசா இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் ஏர்னிங் என்ன சொல்லலாம்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா நீங்க கொடுக்கறது மூலியமா நம்ம நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது மூலியமா ஒரு லைஃபை நீங்க பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு கூடுதல் நன்மை தான் வரையும். சாரி, உங்களுக்கு டைரக்டா இல்லாம உங்களுக்கு இன்டைரக்ட் முறையில நம்ம என்ன பண்றோம்னா நன்மை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லார் வாழ்க்கையில. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் அடுத்து ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் ஒமேகா 3 நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்துக்கிட்டே வர்றதுனால அவங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்கையே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தற்காலிகமா அப்படியே உங்களுக்கு குறைச்சு கொடுத்துரும் ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து. இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு இதுல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அது போக ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து இரண்டாவது அட்டாக் வராது அப்படிங்கறத சைமன்ஸ் காலேஜ் இன் பூஸ்ட் அண்ட் ஸ்டடீஸ்ல வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த ரிசர்ச். அப்ப இந்த சத்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாத்துக்கோங்க. எஸ் சார், நம்மளோட ஒமேகா 3 சத்து ஹார்ட் மட்டும் இல்லைங்க, ஹார்ட், ஸ்ட்ரோக், அது போக ஹை பிளட் பிரஷர் இது எல்லாத்தையும் குறைச்சு உங்களோட ஜாயின்ஸ், அதாவது எங்க எலும்புகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஜாயின் ஆயிருக்கோ அதை எல்லாத்தையும் ரொம்ப ஹெல்த்தியா வச்சிருக்கிறோம். சரியா? அது ஹெல்த்தியா வச்சிருக்கிறது மூலமா என்ன ஆகும்னா ஒமேகா 3 சத்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க உடம்ப நீங்க வந்து வளைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட குனிஞ்சு உங்களோட கட்டவரல தொட்டிருக்க முடியாது, எங்கேயாச்சும் ஒரு பறன் மேல இருக்கிறத எடுத்துக்க முடியாது, டக்கு டக்குன்னு உங்களால குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிச்சுக்க முடியாது. ஆனா ஒமேகா 3 இன்னைக்குல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட அந்த ஜாயின்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி உங்க எலும்பு ஸ்ட்ராங் ஆகுறதுனால உங்க உடம்பு ஈஸியா உங்களுக்கே வளைஞ்சு கொடுக்கும், வலிக்காது. Now look at this. If you take adequate amount of omega-3 daily, it will prevent the bones from becoming brittle and weak. Now you can see that most of the people are suffering from bone weakness, right? Now look at this. You have seen a very healthy bone over here, and this is osteoporotic bone. This is an unhealthy bone. This is what happens as the age progresses. And when the omega-3 is also lacking, calcium is also lacking. So when you take omega-3, these pores which you say is, holes in the bone will not be there. So what will happen? The bone will be absolutely strong and hard. Otherwise, it will be absolutely brittle and weak. So that's the reason why we say for the older people that they should not walk or move alone, right? We need to have somebody along with them, because if they fall, it will not be a fracture of the body. It will be a multiple fracture of the body. And if that age, the multiple fracture happens, then that's the end, because that will take years to heal. And that's all because the bone is absolutely weak. So healing process will also be absolutely weak. Now it improves the abnormal sugar level. Abnormal means which is not normal. Either your sugar level will be very low or will be very high. So all these things will be taken care by omega-3 if you take properly, because it increases the secretion and effectiveness of insulin. Because that is very, very important to help ourselves away to help ourselves to go away from the diabetes. We need to have a correct secretion, perfect secretion and effectiveness of insulin happening in our body. For that, pancreas should be absolutely healthy, and this omega-3 helps a lot in that. And most importantly, it keeps the skin supple and soft and healthy and shiny. And this is what each and everybody want to, right? Everybody wants to see their skin absolutely beautiful, shiny and healthy, right? And for that, they apply so many cosmetics by spending so much money, right? Which superficially is only giving you anything, but from internally it is not. But to make your skin absolutely healthy, you need to make your skin healthy from inside. And for that, omega-3 is of prime importance. Yes. Yes. என்ன பார்க்க போறோம்னா ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகளை தந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா பாக்குறோம். சரியா? அடுத்து ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து நமக்கு நிறைஞ்சிருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களோட எலும்பே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதுல 2 பிக்சர் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னதுன்னா ஹெல்தி போன், அதாவது ஆரோக்கியமா இருக்கிற எலும்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப அடர்த்தியா உள்ள கூறுகள் இருக்கும். இதுவே இல்லைன்னா அது அடுத்த படத்தை பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டையா அடர்த்தி கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எலும்பு வந்து உங்க கால்சியம் சத்து உள்ள இல்லாம இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன்,
டக்குனு நீங்க விழுந்தா கூட என்ன ஆகும்னா உங்களுக்கு பிராக்சர் ஆயிடும். அதனாலதான் சொல்லுவாங்க ரொம்ப வயசானவங்க வந்து ரொம்ப நடக்காதீங்க, பார்த்து நடங்க, கீழே எங்கிட்டாச்சும் போகும்போது விழுந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து விழுந்தா கூட மல்டிபிள் பிராக்சர் நிறைய இடத்துல அவங்க கை கால் எலும்பு எல்லாம் உடைஞ்சிடுது. சரியா? அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒமேகா 3 சத்து எதுக்குன்னா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எலும்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவுதுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சத்தை நிறைஞ்சு ஆரோக்கியமான எலும்பு இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், ஈஸியா விழுந்தா கூட உடையாது. சரியா? அது போக அந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து என்ன பண்ணும்னா, உங்களுக்கு அப்நார்மல் சுகர் லெவல் இருந்தா கூட, நீங்க டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப சுகர் லெவல் கூட இது எக்கு தப்பா இருந்தா கூட அந்த சத்து உடம்புல சேர 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 இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிக்ஸ்டலைசர் இன்சுலினை வந்து சரியான விதத்துல உங்க உடம்புல சுரக்க வச்சு உங்க உடம்புல இருக்கிற சுகர் லெவல், அந்த ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவலை கட்டுக்குள் கொண்டுட்டு வந்துருங்க. சரியா? இதுக்கு எது உதவும்னா ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து. அது போக அழகுக்கும் ஒமேகா 3 சத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன உள்ள இருந்து ரொம்ப சாஃப்டா வச்சிருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப மிருதுவா இருக்கு. நம்ம முக்காவாசி ஆக்டர்ஸ்னா பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு ஒமேகா 3 மாத்திரை வந்து 2 கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. அந்த ஸ்கின்ன வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஒரு மாதிரி க்ளோ கொடுக்கும் நம்மளுக்கு எடுக்க. நீங்களே எடுக்கல இருந்து சாப்பிடாதீங்க, உங்க ஃபேஸ ஒரு 30 நாள் கழிச்சு போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். எஸ் சார். And that's how it saves from untimely wrinkles which happens on your skin, right? So you will look as young as you are only 20, 25, right? And one more thing which I would like to enlighten over here is you take NutriCharge Veg Omega twice, and then you break open the capsule, 2 capsules daily, and mix it with turmeric. You can also add NutriCharge S5 2 capsules in that, and put some Health Guard oil. Make mix and then apply on your skin. Your skin tone will be absolutely wonderful. I'm telling you, you don't have to go for any facial. This will give you a wonderful result. Next one, without omega 3, hair is often dry and lifeless. Now you can look at here, how the hair looks like, just like a rope it looks like, right? Absolutely dry and dead. So if the hairs are like this, what could be the situation from where the hair is arising? The scalp. The scalp will be absolutely dry and it will be itching like anything, and that is that leads to flaking dandruff, right? The dandruff which you can see. So when you scratch your scalp because of itching, all the dead cells will come out and your hair also comes out. And this is because of the lack of omega 3 in your body. You can do one thing, again the same thing. You break open 2-3 capsules of omega 3 and simply apply it on the scalp. Dandruff will fly off. And for that, we don't do that. Na? We go to the supermarket, buy anti-dandruff shampoo. If that would have been the result-oriented one, nobody would have dandruff at all, right? But unfortunately, it is not like that. It's made of chemical, right? It will even make you more dry, the scalp, right? The scalp will become more dry if you apply the chemical shampoo. So don't use that. In fact, use omega 3. It will definitely help you a lot. And when you take omega 3 twice daily and apply it on the scalp, it prevents the hair fall and promotes hair growth. The thickness of the hair you can see, right? So this is what, and after that we'll come back. Yes, ma'am. Yes, sir. அது போக ஒமேகா 3 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க முகத்துல அந்த சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் தெரிஞ்சிருங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, யார் யாருக்குன்னா அந்த எங்களுக்கு கொஞ்சம் கண்ணுக்கடியில கருவளையம் இருக்கு, எங்க ஸ்கின் கொஞ்சம் பிளாக் டோனா இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, ரிங்கிள்ஸ் இருக்கு, இது மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா எடுத்துக்கிற சொல்லுங்க. அது போக அவங்க நியூட்ரிசார்ஜ் S5 ஒரு கேப்சூல்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஒரு 2 கேப்சூல்ஸ். அது போக கொஞ்சோண்டி மஞ்சள் பொடி, நம்ம சமையல் யூஸ் பண்றோம் இல்லையா, மஞ்சள் தூள், அதையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கேப்சூல்ஸ்குள்ள இருக்க மருந்து எல்லாத்தையும் நீங்க பிரிக்கி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால இருக்கிற கேப்சூல்ஸ்ல இருக்கிற மருந்தை உள்ள பிரிக்கி எடுத்துக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் S5ல இருக்கிறதையும் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹெல்த் கார்டு ஆயில் இருக்கையா, அதை ஒரு 2 செட்டு ஊத்திட்டு நல்லா கலந்து ஃபர்ஸ்ட் உங்க மூஞ்ச வெறும் வெதுவெதுப்பான தண்ணியில கழுவிட்டு இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஒரு 1 or 2 hours கழிச்சு உங்க மூஞ்ச கிளீன் பண்ணீங்கன்னா
சொல்லவே வேணாங்க. நாளடைவுல உங்க மூஞ்சி வந்து பயங்கரமா பிரகாசமா வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே போயிரும். அவங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ், பிம்பிள்ஸ், இத தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அது போக ஒமேகா 3 யாருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி உங்க ஸ்கின், உங்க ஹேர் பாக்குறதுக்கு ஒரு வறட்சியா, ரொம்ப ட்ரையா பாக்குறதுக்கு அந்த ஈரத்தன்மையை இழந்து இருக்கும், உங்களுக்கு எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, உங்க உடம்புல ஒமேகா 3 சக்தி இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க எடுத்துக்கிறது மூலமா என்ன ஆகும்னா, உங்க ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால் கொட்டுறது நிக்கும். இது மாதிரி ஜீவனே இல்லாத கூந்தல் வந்து இருக்காது. அப்ப இப்படி ஒரு ஹேர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆப்வியஸ்லி அது ஆரம்பிக்கக்கூடிய அந்த ரூட், அந்த வேர் கால்களும் என்ன ஆகும்னா ரொம்ப உங்களுக்கு வீக் ஆகி சீக்கிரமே உடைய அதாவது நம்மளோட தலையில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்ப உங்க கூந்தல் வந்து சத்து இல்லாம ரொம்ப வறட்சியா இருக்கும், அப்ப டேண்ட்ரஃப் வந்துருது. அப்ப டேண்ட்ரஃப் வந்துருதுன்னா அந்த ரூட்ஸ வந்து ரொம்ப வீக் ஆக்கிரும், முடி வந்து சீக்கிரமா கொட்டி போகுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேண்ட்ரஃப் வந்தோடனே போய் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்கி போடுவோம். அது ஒரு கெமிக்கல். டேண்ட்ரஃப் கொஞ்சம் போற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டா போகுமான்னு கேட்டா போகாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ஒரு 2 கேப்சூல்ஸ டைரக்டா பிதுக்கி அவங்க டைரக்டா ஸ்கேல்ப்லயே என்ன பண்ணலாம்னா தலையில வந்து அப்ளை பண்ண சொல்லலாம். சோ பண்றதுனால என்ன ஆகும்னா, சத்த போய் நம்ம டைரக்டா குடுக்குறோம் இல்லையா, அப்ப அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் செத்து போய் முடிக்கு ஊட்டச்சத்து கிடைச்சு என்ன ஆகும்னா முடி கொட்டுற பிரச்சனையும் நிக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ முடி கொட்டுற பிரச்சனை தீர்ந்து என்ன ஆகும்னா புது முடி வளரும். சோ அதுதானே வேணும் நமக்கு. முடி கொட்டுற பிரச்சனையும் நிக்குது, அடுத்து புது முடியும் வளரும் அப்படின்னு சொல்லி கேட்டா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Now it also helps in reducing the body fat, those fat which is not that much required by our body. So unnecessary body fat will be removed if you take continuously omega 3, and this is the best picture which I can put to make you understand, right? Next is omega 3 helps in balancing of hormones. Now, especially for ladies and girls, where the menstrual periods have started, for those, the hormone imbalance happens a lot, and that takes a lot hell out of them, because when we talk about NutriCharge women, we'll talk about that more. You can understand that, you know, the mood swings, the irritation, all those things happen. So once you start taking omega 3 continuously, it will balance the hormone. So you'll be relieved and will be absolutely happy. And omega 3 also reduces inflammation, as I told you in the beginning. So hence it can save us from many life-threatening diseases. And the biggest is cancer. So all that can be taken care of. Not only that, omega 3 can provide relief in case of thyroid. Now, when you meet 10 people out of 10, 5 people have got thyroid problem. And omega 3 definitely helps in that. Yes. Yes, sir. அது போக ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, உங்க உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்குங்க. அப்ப யாரெல்லாம் நம்ம தொப்பை வச்சு பாக்குறோமோ அவங்களுக்கு எல்லாம் சிம்பிளா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து தாராளமா பரிந்துரைக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க சொன்ன மாதிரி அந்த கெட்ட கொழுப்பை என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்ட இருந்த உடம்புல இருக்கிறத ஃபுல்லா அது உள்ள போய் 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 கரைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப உங்களுக்கே தெரியும் அந்த கெட்ட கொழுப்பு எல்லாம் கரைஞ்சு போறது வந்து நீங்க கண்கூடா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்து என்ன பண்ணும்னா, அந்த ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து உங்க உடம்புல ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. சோ பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸால கரு உண்டாகிறதுக்கே நம்மளுக்கு என்ன பண்ணும்னா வாய்ப்பு வந்து தள்ளி போகுது. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா வருதுங்க பெண்களுக்கு முக்காவாசி. இது எல்லாத்தையும் ஒமேகா 3 சத்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்னையும் சரி பண்ணி கொடுக்குது. அப்ப என்ன பண்ணலாம், யாருன்னா எனக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பெண்கள் சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா 3 கண்டிப்பான முறையில் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது போக மெயினா உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணி வைக்குது, கம்மி பண்ணி கொடுக்குது ஒமேகா 3 சத்து. அதனால இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ளமேஷனா உள் எரிச்சல், உள் வீக்கம், இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னா சம்பந்தம் உண்டுங்க உங்க உடம்புல. சரியா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மாதிரி இந்த உள் எரிச்சல், உள் வீக்கம் எதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் லிங்க் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெயினா கேன்சர், புற்றுநோய். சோ நிறைய வகையான புற்றுநோய் இருக்கு இல்லையா. ஒமேகா 3 சத்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மி பண்ணிக்கிட்டே வரும். அது போக ஆர்த்ரைட்டிஸ், உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எங்கெங்கன்னா ஜாயின்ஸ் இருக்கும் அந்த வலி, அது போக தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கும்னா தகர்த்தெறிஞ்சு கொடுக்கும். எந்த இது நம்ம ஒமேகா 3 சத்து நிறைஞ்சு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துலயும் என்ன பண்ணலாம்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். And as ma'am said, that a regular and long-term use of omega 3
can help alleviate symptoms of pain and stiffness in arthritis. So if you have got a problem of arthritis, that could be taken care of if you continuously take omega-3. And not only that, it can help you prevent the migraine. And most of the people always complains about the migraine, heavy headache, that could be taken care if you take continuously NutriCharge Veg Omega. And some of the recent researchers have proved that omega-3 definitely helps you in reducing the depression. And the situation prevailing around, you must have heard that most of the people are moving towards depression, and that could be taken care if you take regularly omega-3. Now, we'll finish off this and then we'll... Yes, sir. அது போக omega-3 அப்படிங்கிற சத்து உங்க உடம்புல என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லாங் டேர்ம்னா ரொம்ப வருஷமா எனக்கு வந்து கை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு, என்னால ஈஸியா நகட்ட முடியல அப்படின்னு சொல்லி ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனால பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பஸ்ல போகிறதாகட்டும், உங்க பெட்ல இருந்து எந்திரிக்கிறதாகட்டும், டக்குன்னு எந்திரிக்க முடியல, ஒரு ஸ்டிஃப்னஸ், ஏதோ ஒரு நம்னஸ், கால் நமத்து போன மாதிரி இருக்கு, இல்லாட்டி கொஞ்ச நேரத்துக்கு உங்க கால் வந்து ரொம்ப வறண்டு போய் ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும், கை கால் எல்லாமே. சோ நடக்க 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 கொஞ்சம் அப்படியே போக போகதான் மத்தியானத்துக்குள்ளதான் கரெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சில வருடங்களா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் omega-3 சத்து உங்க உடம்புல சேர சேர அது எல்லாம் படிப்படியா குறையுது. சோ இதெல்லாம் நாங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க யார் யார் எந்த ஒரு மக்கள் வந்து இது மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனால பாதிப்படைஞ்சிருக்காங்களோ, இல்லாட்டி இது மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை வராங்களோ, அவங்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைங்க. இது மாதிரி omega-3 சத்து இல்லாத போகிறதுதான் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். அது போக omega-3 என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஒத்த தலைவலி பிரச்சனை இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிடும், ப்ரிவென்ட் பண்ணிடும். உங்களுக்கு தலைவலியே வலிக்காது. நிறைய பேருக்கு தலைவலி வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் வருதுங்க. சோ ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எதனால வருது அப்படின்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கீங்களாங்க? omega-3 சத்து இல்லைன்னா உங்களுக்கு தலைவலி, ஒத்த தலைவலி வந்து விடும். அப்ப நீங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணியது, உங்க உடம்புல சத்து இருந்துச்சுன்னா தலைவலி வராது. சோ சிம்பிள். அது போக omega-3 சத்து நீங்க உள்ள இருந்து வெளிய இருந்து உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், டிப்ரெஷனை குறைக்குதுங்க. இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தெரியுமா? எதுக்குதான் மனுஷனுக்கு இப்ப கவலை இல்லை, எதுக்குனாலும் கவலை, எதுக்குனாலும் ஒரு சோகம், ஏதோ ஒரு மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துறோம். இதுவே நீங்க அந்த சத்து omega-3 சத்தை கொடுங்களேன், உங்க உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணி உங்களையே உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு மன உளைச்சல், ஏதோ ஒரு நம்மள ஆட்கொண்டுட்டு ஏதோ ஒரு கவலை இருந்துச்சு, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா, இந்த உங்க உடம்பு செல்ஸ் எல்லாத்துக்கும் omega-3 சத்து போய் சென்றடைஞ்சிருது. அதோட வேலையை அது பாத்துக்கிட்டே இருக்கும் போது சந்தோஷமா வச்சிருக்கு. நீங்க உள்ளேயும் சந்தோஷமா இருக்கீங்க, வெளியும் சந்தோஷமா இருப்பீங்க. எஸ் சார். Now, from where will we get omega-3? Now, omega-3 is not made in our body. It's an integral part, but the body doesn't make it. And to get through the vegetarian food, it is a little more difficult. So those people who are on vegetarian diet, the intake of omega-3 will be very less compared to the non-vegetarian diet. So why? It is because omega-3 is found in the fish. And you know that the people who take fish, they may not be taking continuously every day the fish, right? So the chances of getting the omega-3 in their body is also less. And as the fish is concerned, no vegetarians take that. And because no vegetarian takes that, the chances of getting omega-3 in their body also reduce. Now, then how will both the vegetarians and non-vegetarians will get omega-3 daily? That's the biggest question. I'll answer it little later. Yes. Yes, sir. சோ இவ்வளவு நேரம் omega-3 சத்து வந்து இருதயத்துக்கு நல்லது, உங்களோட கெட்ட கொழுப்பை குறைக்கும், உங்க வாழ்நாள்ல உங்களோட லைஃப் த்ரெட்டிங் டிசீஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி omega-3 அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் பேசியாச்சு. சரி, அப்படிப்பட்ட ஒமேகா வந்து எதுல இருந்து கிடைக்கும், அந்த சத்து எங்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நம்ம உடம்புல உண்மை என்னன்னா, omega-3 அப்படிங்கிற சத்து வந்து உருவாகாது. நம்ம உடம்பா omega-3 சத்தை வந்து அதுக்கு இயற்ற தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. omega-3 வந்து நம்மளுக்கு உங்க உடம்பு வந்து மேக் பண்ணாது. அப்போ omega-3 சத்து எப்படி கிடைக்கும்? சரி, சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து omega-3 சத்தை வெளியே இருந்து நான் உள்ள கொடுக்கவா அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம். அப்ப வெஜிடேரியன் சாப்பாடு நான் சாப்பிடுறேன், ஒரு கீரை சாப்பிடுறேன், சுண்டல் சாப்பிடுறேன், இந்த சப்பாத்தி, தயிர், பருப்பு எல்லாத்துலயும் omega-3 சத்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக 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 அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எதுல? வெஜிடேரியன் ஃபுட்ல. சரியா? அப்போ omega-3 சத்து எதுலதான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
மீன் அவ்வளவுதான் நிறைஞ்சிருக்கு, அதாவது ஃபிஷ், சரியா? அதுலதான் நிறைஞ்சிருக்கு. என்னடா இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, ஆமாங்க, மீன்ல தாங்க ஒமேகா 3 சத்து வந்து கூட இருக்கு. நம்மளால டெய்லி மீன் சாப்பிட முடியுமா? முடியாது. மீன் வந்து பிடிக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அதே மாதிரி டெய்லி சாப்பிட முடியுமா? முடியாது. இதுவே நீங்க வெஜிடேரியனா இருந்தா என்ன யோசிப்பீங்க? அச்சச்சோ கடவுளே, நான் வெஜிடேரியன் ஆச்சே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. தமிழ்நாட்டுல அதுவும் மக்கள் வந்து ஒரு 45 வயசு ஆயிருச்சுன்னா, அதுவும் முக்காவாசி பெண்கள் பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஆயிடுறாங்கங்க. என்னதான் நினைப்பாங்களோ அப்படின்னு தெரியல. நான் சாமிக்காக நினைச்சிட்டேன் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி பாக்குற ட்ரெண்ட் வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. அப்ப அவங்களுக்கு என்ன சத்தும் தேவை, ஒமேகா 3 உங்க உடம்பும் அதை உற்பத்தி பண்ணாது, அப்ப மீன்ல இருந்தும் எடுக்க முடியாது. அப்ப என்னதான் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க, அப்படித்தானே? அப்ப நான் வெஜிடேரியனுக்கும் சரி வெஜிடேரியனும் சரி உங்களுக்கு ஒமேகா 3 சத்து மிக மிக அவசியம். எப்படி தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ் சார். Oh, when I said that it is found in fish and fish cannot be taken daily and it is not available in the vegetarian diet also, and the body doesn't make it, so it is very very clear that you need to supplement it from the external source. And if you are supplementing from external source, the omega 3 capsule should be in such a formation that it should be taken by both vegetarians and non-vegetarians. So from where will one get vegetarian omega 3? And the best option is NutriCharge Veg Omega. And this is the best source of vegetarian omega 3 because this is a supplement which is made with the help of modern and patented technology. And what is that modern and patented technology? I will let you know within a short period of time. So the most important selling point and the technology is this, that omega 3 from inside is also vegetarian and the capsule from outside is also vegetarian. Because most of the capsules which you find in the market are made of gelatin. Gelatin means almond powder. That means a non-vegetarian shell, right? But NutriCharge Veg Omega, the shell is made of a plant which you find beneath the sea, and that is carrageenan. So the outer shell of the capsule is made of carrageenan, which is a vegetarian, and the inside omega 3 oil is also vegetarian, right? So this is what actually you understand. From inside and outside, NutriCharge Veg Omega is purely vegetarian. Yes, ma'am. Yes, sir. So அப்ப வெஜிடேரியனுக்கும் வேணும், நான் வெஜிடேரியனுக்கும் ஒமேகா 3 சத்து வேணும். அப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளிய இருந்து ஒமேகா 3 சத்தை நம்ம எடுத்துக்கொள்ற மூலியமா தான் நம்ம உடம்புக்கு ஒமேகா 3 சத்தை வந்து கொடுக்க முடியும். சரியா? நம்ம சாப்பிட சாப்பாட்டுல நிறைஞ்சு வெஜிடேரியன்ல இல்ல, மீன்ல தான் இருக்கு. மீனை டெய்லி சாப்பிட முடியாது, அது நான் வெஜிடேரியன் சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னா, வெளிய இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸா ஒரு சப்ளிமெண்டா தான் உங்க உடம்புக்கு ஒமேகா 3 சத்தை கொடுக்கணும். ஏன்னா டெய்லி நம்ம உடம்புக்கு ஒமேகா 3 சத்து வந்து தேவை. நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்ப எப்படி பண்ணலாம்? வெஜ் ஒமேகா 3 அப்படிங்கிறது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படிதானே? வெஜிடேரியன் சாப்பிட்டுக்காங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுக்குவாங்க. அது எதனால கொடுக்கக்கூடிய வழி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இந்தியாலேயே முதன்முறையாக நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வெஜிடேரியன் ஒமேகாவை கொடுக்குறாங்க. அப்படி எப்படி வெஜிடேரியன் ஒமேகாவை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, நாங்க நினைச்சா முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால ஒரு மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி செம்மையான ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலால கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, புதுமையான முறையில் வெஜிடேரியனும் எடுத்துக்கொள்ள முடியும், நான் வெஜிடேரியனும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி நம்ம ஒமேகா 3 அப்படிங்கிற சத்தை வெஜிடேரியனாவே கொடுக்குறோம். அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்மளோட வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸ்ல வெளியே இருக்கிற அவுட்டர் கவரிங்கும் வெஜிடேரியன், உள்ள இருக்கிற அந்த ஒமேகா 3 சத்தும் வெஜிடேரியன். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நன்மைகள். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட். இதுதான் நம்ம மார்க்கெட்ல இருந்து அவங்ககிட்ட இருந்து நம்மகிட்ட வரக்கூடிய டிஃபரெண்ட்டுங்க. மீதி எல்லா கேப்சூல்ஸ்லயும் இது மாதிரி சாஃப்ட் கேப்சூல்ஸ்னா இப்படி அமுங்கக்கூடிய கேப்சூல்ஸ்க்குரிய லேயர் வந்து ஜெலாட்டின் அப்படிங்கிறதுனால பண்ணிருப்பாங்க. வேற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஜெலாட்டின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எலும்பு இருக்கு இல்லையா, நம்ம கறிக்கடையில கோழிக்கடையில இந்த எலும்பு மீதி இருக்கிற எலும்பை வந்து அப்படியே ப்ராசஸ் பண்ணி அந்த எலும்புல இருந்து ஜெலாட்டின் அப்படிங்கறத எடுத்து அந்த அவுட்டர் கேப்சூல்ஸ், டிரான்ஸ்பரண்ட் கேப்சூல்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை நம்ம கேட்கும் போதே கொஞ்சம் அருவருப்பா இருக்கும், சரியா? ஆனா நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகால என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த அவுட்டர் கேப்சூல்ஸ் வந்து கெராஜினன் அப்படிங்கிற ஒரு செடி, இந்த செடியில இருந்து அந்த அவுட்டர் கேப்சூல்ஸ் பண்ண முடியுங்கிறனால நம்ம அதை எடுத்து பண்ணிருக்கோம். அப்ப வெளியே இருக்கிற ஷெல்லும் நம்மளுக்கு பிளான்ட்ல இருந்தா பண்ணிருக்கோம், ஒரு செடியில இருந்து பண்ணிருக்கோம். உள்ள வச்சிருக்க அந்த சத்தும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா
வெஜிடேரியன் தான், நான்வெஜ் மீன்ல இருந்து நம்ம எடுத்து செய்யல. எஸ் சார். Now it is important to understand some facts about omega-3. And what is that? Omega-3 oil contains rancid, that it gets spoiled on coming in contact with the environment. Now, if you are taking omega-3 oil like this, the first 2 doses will be the best. After that, it will get spoiled. And for what you are using it, it will give you the opposite effect. What is that? First of all, you need to keep the omega-3 oil in a capsule. That's the reason why NutriCharge Veggiema is encapsulated separately in a capsule. Then every dose of omega-3 has been individually put in a capsule, right? Now each capsule has a total of 420 milligram omega, and out of that 250 milligram is omega-3, right? Now this is very important to understand. Oil enriched with omega-3 should not be heated at all, because if you heat omega-3, it will be destroyed on heating, but it also produces free radicals and cause harm to the cells because of the oxidative stress. So now what we are taking for, it will give you a direct opposite result if it is being heated up. And that's the reason why we tell the people that when you take NutriCharge Veg Omega, avoid taking it along with hot tea, hot coffee, hot milk, or hot water, right? You should not take, you should take with normal water, 1 glass of normal water, NutriCharge Veg Omega. And the patented technology which I was talking about is of cold pressed technology. So at any point of time, it is not heated at all. So this technology is unique for NutriCharge Veg Omega, and you will not find any omega-3 capsule in the Indian market which is as good as and as economical as NutriCharge Veg Omega. So what is that you are waiting for, my dear friends? Go and have it. No? And the omega-3 oil, as I said, in NutriCharge Veg Omega is not heated in the entire process of making, right? Hence, NutriCharge Veg Omega is absolutely beneficial and the best in the Indian market. Yes. Yes, sir. So omega-3 அப்படிங்கிறது இப்ப நம்ம விட பார்த்துட்டோம். எதுல இருக்கு நம்ம NutriCharge Veg Omega வெளிய இருக்கிற அவுட்டர் ஷெல்லும் சரி, உள்ள இருக்கிற சத்தும் சரி, பியூர் வெஜிடேரியன். இப்ப அதோட கொஞ்சம் ஃபேக்ட்ஸ், omega-3னா என்னது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த omega-3 அப்படிங்கிற என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெட்டு போயிடும். எப்ப இத ஒரு காற்றோட்டமான இடத்துல வெளியே வச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா கெட்டு போயிடும், சீக்கிரமே கெட்டு போயிடும். சரியா? நெக்ஸ்ட் சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட NutriCharge Veg Omega-3 ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லயும் அந்த omega-3 அப்படிங்கிற சத்து நிறைஞ்சிருக்கு. சரியா? ஒவ்வொரு கேப்சூல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ நம்மளோட ஒவ்வொரு டோஸ்லயும் ஒரு கேப்சூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல்லா அதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா omega-3 ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லயும் உள்ள வச்சிருக்காங்க. எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 420 மில்லிகிராம் அந்த உள்ள இருக்கிறதுல எவ்வளவு omega-3 சத்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேப்சூலுக்கு சொல்றீங்க 250 மில்லிகிராம் நிறைஞ்சிருக்கு. அப்ப அது கூடிய அளவு. நம்ம மீதி எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கும்போது ஒரு கேப்சூல்ஸ்ல இவ்வளவு சத்து நிறைச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா நம்ம NutriCharge Veg Omega எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கேப்சூல்ல 250 மில்லிகிராம் omega-3 அப்படிங்கிற சத்தை நிறைஞ்சிருக்கு. எஸ் சார். அது போக omega-3 அப்படிங்கிற சத்து நீங்க காற்றோட்டமா வச்சிருந்தா வெளியே சீக்கிரமா கெட்டு போயிடும் சொன்னேன். அடுத்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை எக்காரணத்தை கொண்டும் சூடுபடுத்தக்கூடாது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சூடுபடுத்த முடியாத நம்ம எப்படி அப்படி ஒரு உள்ள சத்தா உள்ள அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ் சார். சோ சூடு பண்ணவும் கூடாது, நீங்க வெளியே காற்றோட்டமான இடத்தில் ரொம்ப வச்சிருக்கவும் கூடாது. அப்படி வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸியாவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டெவலப் ஆகிடுது. அந்த என்ன ஆகும்னா அது உங்களோட அந்த omega-3 சத்தை கெட்டு போக வச்சு அதை கெட்டதா மாத்தி உங்க உடம்புக்கே அது கெட்டதா போய் விளைவிக்கும். சரியா? அப்ப omega-3 எவ்வளவு சத்து எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு அவசியம். எஸ் சார்.
அப்ப என்ன ஆகும், நம்ம ஒமேகா 3 எப்படி எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க வந்து கோல்டு பிரஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அது என்ன கோல்டு பிரஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மரச்செக்கு எண்ணெய் எல்லாம் இப்ப ஆட்டுறோம் இல்லையா, அது மாதிரி கோல்டு பிரஸ் டெக்னாலஜில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க அந்த சத்தை எடுத்து அப்படியே எந்த ஒரு சூடும் பண்ணாம, மிஷின் எல்லாம் போட்டு பண்ணாம, அந்த மரச்செக்கால ஆட்டி அதுல இருந்து சத்தை எடுத்து ஒவ்வொரு கேப்சூல்ஸையும் உள்ள அடக்கியிருக்கோம். எஸ் சார், இதை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அப்ப மொத்த ப்ராசஸ்லயும் எக்காரணத்தை கொண்டும் சூடு பண்ணவே இல்லைங்க. அதனால உள்ள இருக்க சத்து வந்து நம்ம பாதுகாக்குது. சூடு பண்ணிட்டோம்னா அதுல இருக்க சத்தை அழிஞ்சு போயிருது. எஸ் சார், அதனால நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து இது அப்சல்யூட்லி பெனிஃபிஷியல். இது வந்து இதெல்லாம் நமக்கு செல்லிங் பாயிண்ட்ஸ் மாதிரிங்க. ஒருத்தர் சொல்லும் போது வேற ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நான் வெஜிடேரியன் வந்திருக்கும், நம்ம இது நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா இட்ஸ் பியூரி வெஜிடேரியன். வேலை இருக்கிற அவுட்டர் கவரும் சரி, உள்ள இருக்கிற சத்தும் சரி வெஜிடேரியன். அது போக இது எல்லாருக்கும் தெரியாது, ஒமேகா 3 சத்து சூடு பண்ணா அது கெட்டு போயிரும்னு தெரியாது. அதுவே ஒரு கெட்ட இதா மாறிடும். நம்ம சூடு பண்ணாம அந்த கோல்டு பிரஸ் டெக்னாலஜி மூலியமா சத்துக்களை உள்ள எடுத்து ஆக்சிஜன், அதாவது காற்றோட்டமே கம்மியா படுற மாதிரி பண்ணி அந்த டெக்னாலஜில உள்ள வச்சிருக்கோம். And basically it's written one capsule, but I would say that take 2 capsules daily. That is after the breakfast, maybe after 20 minutes with 1 glass water, and after the dinner again after 20 minutes of dinner with 1 glass of water. And if you've got any other disease and you are taking medicines just like heart problem or any other problem, then you can also start taking it 3 times a day. That means after breakfast, after lunch and after dinner. It will not cause you any harm. But you need to take after the food, and you should not take with hot tea, coffee or water or whatever else, right? Then how much to take? I already told you that. And who should take? Of course, all men and women above the age of 10 is written 14, but about 10 years, everybody can take and everybody should take, right? Until when to take? Till when to take means for a long time, and still want to be young, beautiful, handsome, whatever it is, right? And where you don't want to have anybody's dependence on it. So you need to take for a very, very long time. And when should it be taken? As I told you, after the food you need to take. Yes, ma'am. Yes, sir. So நியூட்ரிசார்ஜ் நம்ம பார்த்தோம், நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல 14 போட்டிருக்கு. ஆனா 10 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நீங்க எப்பேற்பட்ட வயசாகட்டும், நீங்க எப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாலும் நீங்க கண்டிப்பான முறையில எடுத்துக்கணும். இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, இருந்தாலும் நீங்க எடுத்துக்கணும். அப்ப எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தாலும் நம்ம போய் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். எஸ் சார். சோ அப்ப ஒரு நாளைக்கு எப்ப எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கேப்சூல்ஸ் இதுல போதுமானது இருக்கு. ஆனா நம்ம 2 கேப்சூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும். எப்ப எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, காலை உணவுக்கு பின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு, 20 நிமிஷம் கழிச்சு 1 டம்ளர் தண்ணியில நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை சாப்பிட சொல்லுங்க. இப்ப நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து நம்ம சூடு பண்ணா அதோட சத்து பெயரும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுவே கெட்டதா மாறிடும். அதனால எக்காரணத்தை கொண்டும் நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸை நீங்க சூடான பால் கூடயோ இல்லாட்டி சூடான தண்ணியோடயோ எடுத்துக்க சொல்லக்கூடாது. சரியா? அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா காலை உணவுக்கு பின் 20 நிமிஷம் கழிச்சு ஒரு கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து மதிய வேலை நைட் டின்னருக்கு அப்புறம் அவங்க ஒரு கேப்சூல்ஸ் சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு 1 டம்ளர் தண்ணியில எடுத்துக்க சொல்லலாம். யார் யாருக்கு ரொம்ப இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு ஃபேமிலில ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை எல்லாருக்குமே வருது, இல்ல ஸ்ட்ரோக் அது மாதிரி பாதிப்படைஞ்சு அதுல இருந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 3 நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லலாம். எப்படின்னா, காலை உணவுக்கு பின், மதிய உணவுக்கு பின், நைட் டின்னருக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல் எடுத்துக்க சொல்லுங்க. சூடான பால் தண்ணியில மட்டும் எடுத்துக்க வேணாம். அப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்குரிய பதிலே கிடையாதுங்க. ஏன்னா எவ்வளவு காலம் மக்கள் வந்து சந்தோஷமா உங்க வாழ்நாள இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அவங்க குடும்பத்துக்கு நான் தேவை அப்படின்னு உணர்ந்து நீங்க செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு காலத்துக்கு இதை எடுத்துக்கிட்டே வரலாம். நீங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்க உடம்பு ஒமேகா 3 அப்படிங்கிற சத்தை உற்பத்தி பண்ணாது ஆனா ஒமேகா 3ங்கிற சத்து எல்லா செல்லுக்கும் தேவை. அப்ப என்னதான் பண்ண, நீங்க வெளியே இருந்து ஒரு சப்ளிமெண்டா உள்ள கொடுத்தாதான் தவிர மித்தபடி நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து ஒமேகா 3 ஈஸிக்குள்ள எடுக்க முடியாது. அதோட அளவு வந்து கம்மி. எஸ் சார். Yes. And the comparison, I would not like to do any comparison whatsoever, because NutriCharge Veg Omega remains the best and the best and the most economic.
because in this presentation, 1.5 hours, you must have understood each and every point regarding NutriCharge Veg Omega. Its usage, its preparation, its uniqueness, its price, everything. So go and promote. And before going and promoting it, I would like to emphasize each and everybody to go and take them. You need to use for yourself first. Then only you will get the result. And when you get the result, your confidence will go up, and then you can go and talk to the people around, right? So this is all about NutriCharge Veg Omega, and is all about advanced nutritional counseling course. So be a part of that and take NutriCharge Veg Omega and keep yourself and your families and your friend circles health absolutely happy and wonderful. God bless you. Take care and be happy and be healthy. Thank you. Yes, sir. Thank you. So, நம்ம NutriCharge Veg Omega-வை நீங்க தாங்க ப்ரோமோட் பண்ணணும். ப்ரோமோட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்குல இருந்து நீங்களும் எல்லாரும் உங்க குடும்பத்துல எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கும் போது உங்களே அறியாம அது உங்க உடம்புல போய் செயல்பட்டு உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுதுன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வாயால பேசாம மனசுல இருந்து உங்க வார்த்தைகள் வரும். ஆமாங்க, நீ சும்மா சொல்லலப்பா, நான் NutriCharge Veg Omega எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை நின்றுச்சு, முகத்துல இருந்த பருக்கள் போயிருச்சு, எனக்கு எங்க அப்பாவுக்கு ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள இருந்து பேச ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் சார் திரும்ப திரும்ப எல்லாருமே NutriCharge Veg Omega எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க NutriCharge Veg Omega இன்னைக்குல இருந்து கண்டிப்பான முறையில் எடுத்துக்கோங்க. அது போக ANCC கோர்ஸ் தேராதவங்க இன்னைக்கே சேர்ந்துருங்க. இதோட விலை ஜூன் மாசம் தாண்டிடுச்சுன்னா கூடிரும். அது போக உங்களுக்கு பிசிக்கல் மீட்டிங்ல அட்டென்ட் பண்றதுக்குரிய வாய்ப்புகளை நீங்க இழந்துருவீங்க. இப்படி எல்லாம் நீங்க உங்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ் திரும்ப ஜாயின் பண்ண சொல்றோம். இதனால உங்களுக்கு அறிவும் கூடி, உங்களுக்கு ஏர்னிங்ஸும் கூடி, உங்க பின்னும் சேஞ்ச் ஆகி உங்க வெற்றி பாதை நீங்க போய் சென்றடைக்கூடிய வழியும் காட்டிக்கிறதுனால ANCC கோர்ஸ்ல ப்ளீஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிருங்க. எஸ் சார், தேங்க்யூ.